இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். Hi friends, welcome to Chandra's kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான பிடிக்கரணை மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிடிக்கரணை மசியலுக்காக நான் ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகுளுந்து நல்லா பொரிங்கட்டும். இப்போ கடுகுளுந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை, பூண்டு ஒரு 3 பல்ல தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் போல் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணியில், அதை இதோட சேர்த்துக்கிறேன். இந்த கருணக்கிழங்கு மசியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து அந்த புளியோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ புளி நல்லா கொதிச்சிடுச்சு, அந்த பச்சை வாசனைலாம் போக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பிடிக்கரணையை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இந்த பிடிக்கரணையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த பிடிக்கரணை உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதை வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அப்படி சப்போஸ் கிடைக்காதவங்க எப்போ கிடைக்குதோ அப்போயாவது சேர்த்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பிடிக்கரணை நல்லா சேர்ந்த மாதிரி கொதிக்கணும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பிடிக்கரணை நல்லா இதோட சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான பிடிக்கரணை மசியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த பிடிக்கரணை மசியலை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.